Dear students, நமஸ்தே. இன்றைய வகுப்பில் நம்ம அப்துல் கலாம் லெசன் பற்றி பார்ப்போம். டாக்டர் அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பெரிய சயின்டிஸ்ட் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிந்து கொள்வதற்கும் அவர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் வைத்துள்ளார்கள். இதில் அவர் மாணவ பருவத்திலிருந்து பிற்காலத்தில் சயின்டிஸ்ட் ஆகி பிரசிடெண்ட் ஆகி அப்புறம் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு என்னென்ன கௌரவங்கள்லாம் கொடுத்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி ஒரு பெரிய சயின்டிஸ்டாக தன்னை பிற்காலத்தில் வளர்த்துக் கொள்வதற்கு மாணவ பருவத்தில் அவருக்கு வகுப்பறையில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதை உங்களுக்கு அவர் சொல்கிறார். இந்த பாடம் வாயிலாக நீங்கள் அதை மனதில் இருத்தி நீங்களும் அவரை போல கஷ்டமாக உழைத்து முன்னுக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக வெற்றி பெற வேண்டும். பாருங்கள், லெசனுக்கு நம்ம போகலாம். அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். வித்யா தேதி நயி கல்பனா, வித்யா தேதி நயி கல்பனா, அதாவது கல்வியானது புதிய கற்பனைகளை நமக்கு தரும். கல்பனா லாத்தி நயே விசார், கல்பனா லாத்தி நயே விசார் அப்படின்னா கற்பனையானது புதிய புதிய எண்ணங்களை உருவாக்கும். நயே விசாரம் சே மிலே ஞான், புதிய புதிய எண்ணங்கள் நமக்கு உருவாகும் பொழுது நமது அறிவும் வளர்ச்சி அடையும். அந்த அறிவு ஞான் பனாயே ஆப்போமா, அந்த அறிவானது உங்களை மேலும் வளர்த்து ஒரு பெரிய ஞானியாக மாற்றும். இது அப்துல் கலாம் சொன்ன ஒரு கொட்டேஷன். இப்போ லெசனுக்குள்ள நம்ம போவோம். डॉक्टर APJ अब्दुल कलाम भारत के 11वीं राष्ट्रपति थे. டாக்டர் அப்துல் கலாம் பாரதத்தினுடைய 11वीं அப்படின்னா 11th 11வது ராஷ்டிரபதி. ராஷ்டிரபதினா என்ன? ராஷ்டிரம்னா தேசம், பதினா தலைவர், தேசத்திற்கு தலைவர். அவரை தான் இந்தியன் லாங்குவேஜில் நம்ம ராஷ்டிரபதி என்று அழைக்கிறோம். தமிழில் ஜனாதிபதி, இங்கிலீஷில் பிரசிடெண்ட் என்று சொல்கிறோம். உன்கா ஜென்ம அப்படின்னா அவருடைய பிறப்பு. உன்கா ஜென்ம 15 அக்டோபர் 1931 को ராமேஸ்வரம் में हुआ था. அவர் பிறந்த வருடம் 1931, பிறந்த மாதம் அக்டோபர், பிறந்த தேதி 15 அக்டோபர். பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தா ராமேஸ்வரத்தில் பிறந்தார். உன்கா परिवार बहुत साधारण परिवार था. परिवार என்றால் இந்தியில் குடும்பம் என்று பொருள். சாதாரண என்றால் சாதாரண குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு சாதாரண குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். பிறகு அவரது பள்ளிப்படிப்பில் அவருக்கு வகுப்பறையில் ஏற்பட்ட ஒரு அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், अब्दुल कलाम का व्यक्तिगत जीवन कठिन परिश्रम करते हुए बीता. व्यक्तिगत जीवन அவரது வாழ்க்கையில் ஆரம்ப கால இளமை வாழ்க்கையிலாம் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவர் என்ன பண்ணார், படிக்கிறார். அவருடைய வீட்டு சூழ்நிலை அப்படி. प्रतिदिन 18 घंटे काम करते थे. प्रतिदिन 18 घंटे काम करते थे அப்படின்னா 18 மணி நேரம் ஒவ்வொரு எவ்ரிடே 18 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். एक आदर्श छात्र की तरह वे भाषणों में अपनी सफलता का श्रेय अपने शिक्षकों को देते थे. தான் ஒரு அறிவுபூர்வமான, அதாவது புத்தி கூர்மையான மாணவன் என்பதை அவரது பேச்சிலும் நடைமுறையிலும் அவர் மற்றவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். குறிப்பாக ஆசிரியர்களிடம் தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். बचपन की एक घटना सुनाते हुए उन्होंने उसे एक प्रेरक संदेश दिया है. उस घटना का वर्णन उन्हीं के शब्दों में पढ़िए. சிறு வயதில் அவர் வகுப்பறையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். அந்த நிகழ்வு அவரது பிற்கால வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்பதை பற்றி அவரே சொல்கிறார். जब मैं 10 वर्ष का था
எப்பொழுது எனக்கு 10 வயதாக இருந்ததோ तब मैं 5वीं कक्षा में पढ़ता था. நான் 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். मेरे अध्यापक श्री சிவசுப்பிரமணிய ஐயர் हमें पढ़े रहे थे. எங்களுக்கு வகுப்பில் ஒரு ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் 5ஆம் வகுப்பில் அப்பொழுது படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வயது 10. அவர் வகுப்பறையில் ஒரு பறவை பற்றிய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். பஞ்சி கைசே உதே, பறவை பற்றி பாடத்தை நடத்தும் பொழுது பறவை பற்றி ஒரு டயக்ராம் பிளாக் போர்டில் வரைஞ்சிட்டு அதில் அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் ஒரு மாணவர்களுக்கு எங்களுக்கு வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்சி பஞ்சி மீன்ஸ் பேர்டு. பேர்டுக்கு ஹிந்தியில் இன்னொரு பேர் चिड़िया. பஞ்சி கைசே उड़ते हैं, एक प्रश्न करते हुए उन्होंने श्याम पट पर एक चिड़िया का चित्र बनाया. பறவை எப்படி பறக்கிறது என்ற ஒரு கேள்வியை எங்களுக்கு முன்வைத்துவிட்டு எங்களுக்கு முன்னால் கேட்டுவிட்டு அவர் பறவை பற்றி ஒரு படத்தை பிளாக் போர்டில் ஷியாம்பட்டில், பிளாக் போர்டுக்கு ஹிந்தியில் ஷியாம்பட்டில் வரைகிறார். उसकी चोंच, चोंचना மூக்கு, चोंचना மூக்கு, पंखना इरग, पूंछना टैग, वाल. धूम बनाने के बाद वे हमें बताते हुए कि चिड़िया कैसे उड़ती है. பறவை பற்றி ஒவ்வொரு பார்ட்ஸையும் விளக்கி எங்களுக்கு விளக்கமாக கூறிவிட்டு பிறகு அவர் எங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த கேள்வி என்னவென்றால் பறவை எப்படி பறக்கிறது. பஞ்சி கைசே உड़ते हैं, பறவை எப்படி பறக்கிறது. वे करीब 45 मिनट तक यही समझाते रहे. அவர் இவ்விதம் 45 நிமிடங்கள் எங்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். फिर उन्होंने हमसे पूछा, பிறகு அவர் எங்களிடத்தில், हमसेனா எங்களிடத்தில், पूछाना கேட்கிறது. कितने छात्र की समझ में एक बात आई, कितने छात्र को समझ में एक बात आई அப்படின்னா எத்தனை பேருக்கு நான் நடத்துனது புரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். बहुत से हाथ उठे किंतु हमसे 3 बच्चे ऐसे थे. நிறைய மாணவர்கள் கையை உயர்த்தினார்கள். किंतु ஆனால் हमसे से 3 बच्चे ऐसे थे, ஆனால் நாங்கள் அப்படி 3 மாணவர்கள் கையை உயர்த்தவே இல்லை. जिनके हाथ नहीं उठे, நாங்கள் எங்களுக்கு அந்த பாடம் சரியாக புரியவில்லை, அதனால் நாங்கள் கையை உயர்த்தவில்லை. उसी समय घंटी बज गई, அந்த நேரத்தில் வகுப்பு முடிவதற்கான மணி அடித்ததால் அவர் சென்று விட்டார். நாங்கள் மாலையில் வீட்டிற்கு வருமாறு கூறிவிட்டு அவர் வேறு வகுப்பிற்கு சென்று விட்டார். जो समझ नहीं गए ये छात्र शाम को मेरे घर आए, யாருக்கு புரியவில்லையோ அந்த மாணவர்கள் மாலையில் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். சாம்கோ ஹம்சப், மாலையில் நாங்கள் அனைவரும் உன்கே கர் பகுச் கயே, அவரது வீட்டிற்கு சென்றோம். வீடுங்கிறது ஹிந்தியில் கர். समुद्र तट वे हमें समुद्र तट ले गए, समुद्र तट सीसोर கடற்கரை, அவர் எங்களை கடற்கரைக்கு அழைத்து சென்றார். उन्होंने एक चिड़िया की ओर इशारा करते हुए कहा, அங்கு கடற்கரையில் நிறைய பறவைகள் வருவதும் கடற்கரையில் அமர்ந்து தானியங்களை தின்பதும் பிறகு எழுந்து பறப்பதுமாக இருந்தது. அதில் ஒரு பறவையை காட்டி அவர் எங்களிடத்தில் சொல்றார். देखो पंख पर ध्यान दो, ஒரு பறக்கும் பறவையை காட்டி எங்களிடத்தில் அவர் சொல்கிறார், மாணவர்களே அனைவரும் அந்த பறவையினுடைய இறக்கையை பாருங்கள். பங்க் ஃபட்படா ரகே ஹே, பறவை மேலே எழுந்து பறக்கும் பொழுது அது இறக்கையை அடித்துக் கொண்டே பறந்தது. அப் தும் உட்டே, பிறகு வால் பகுதியை கவனியுங்கள் என்றார்.
पंख हिले अब दिशा बदल गई இறக்கையை அசைத்து அசைத்து அது வெவ்வேறு திசையில் பறந்து கொண்டிருந்தது. அச்சா एक बताओ चिड़िया कैसे उड़ती है. சரி, அனைத்து மாணவர்களும் ஒரு பறவையை எப்படி பறக்கிறது என்று பார்த்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பறவை எப்படி பறக்கிறது? कार और हवाई जहाज में मशीन लगी होती है, चिड़िया में ऐसा क्या होता है? கார், விமானம் முதலியவற்றில் மிஷின் இருக்கிறது, அதனால் அவைகள் பறக்கிறது. கார் வேகமாக செல்கிறது. ஹவாய் ஜகாஜ்னா ஏரோப்ளேன், விமானமானது மேலே எழுந்து பறக்கிறது. இதற்கெல்லாம் இவ்வாறு அவைகள் செயல்படுவதற்கு அவைகளுக்குள் இருக்கும் இயந்திரங்கள் மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் பறவையில் அப்படி ஒரு எந்த மிஷினும் இல்லை. मैंने सोचा, मैंने कहा इसमें जीवन होता है. பறவையின் உடம்பில் இயந்திரம் இல்லை, ஆனால் பறவையின் உடலில் உயிர் இருக்கிறது. உயிருக்கு இந்தியில் ஜீவன், जीवन होता है, इसमें जीवन होता है, इसलिए वह उड़ सकती है. அதனால் அது எழுந்து பறந்து செல்ல முடிகிறது. हाँ शाबाश, जीवन ही है जो हमारे मस्तिष्क की बनाए रखता है. ஒவ்வொரு மாணவர்கள் எங்களுடன் வந்த மாணவர்கள் ரெக்கையில் பறக்கிறது, வாளில் பறக்கிறது, மூக்கில் பறக்கிறது, காலில் பறக்கிறது என்று ஒவ்வொரு பேரையும் சொன்னார்கள். பிறகு ஆசிரியர் என்னிடத்தில் கேட்கும்பொழுது நான் சொன்னேன், பறவையின் உடம்பில் உயிர் இருக்கிறது, அதனால் பறக்க முடிகிறது என்று நான் சொன்னேன். அதற்கு ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதுவே சரியான விடை என்று அவர் கூறியதை பாராட்டினார். एक जीवन ही है जो हमारे मस्तिष्क को बढ़ाए रखता है. இந்த உயிரினதான் மூளை செயல்படுவதற்கு முக்கிய காரணமாகவும், இதயம் செயல்படுவதற்கு முக்கிய காரணமாகவும், நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சரியாக செயல்படுவதற்கு காரணமாகவும் இருப்பது இந்த உயிர் தான். उस दिन से मुझे ये गुण लग गई. उस दिन से அப்படின்னா அந்த நாளில் இருந்து मुझे எனக்கு एक गुण लग गई, ஒரு எண்ணம் என் மனதிற்குள் ஏற்பட்டது. என்னென்றால் मैं 10 वर्ष का था, நான் அப்பொழுது எனக்கு வயது 10. लेकिन मुझे चिड़िया का उठना पाठ प्रेरणा देने लगा. அந்த பறவை பாடம் எனக்குள் ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு உந்துதலை, ஒரு உற்சாகத்தை எனக்கு தந்தது. மை குச்சிக்கர் குஜர்னா சாகத்தா தா, நான் சில விஷயங்களை செய்வதற்கு எனக்கு அது வழிகாட்டியாக இருந்தது. என்ன, நன்கி चिड़िया इतनी ऊंचाई तक उठ सकती है तो मनुष्य क्यों नहीं उठ सकता. ஒரு சிறிய பறவை எழுந்து இவ்வளோ உயரத்தில் பறக்கும் பொழுது மனிதனாக இருக்கும் நாம் ஏன் மேலே பறக்க முடியாது, நாமளும் முயற்சி செய்தால் பறக்கலாம் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் ஏற்படுவதற்கு இந்த பறவை பாடம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. मेरे शिक्षक इतने अच्छे थे कि उन्होंने मुझे स्वप्न में उठने के भाव को साकार करने का मनोबल दिया. இந்த பறவை பாடம் தான் எனக்குள் ஒரு கனவை உண்டாக்கி அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது இந்த பாடம் தான். பறவை அடிப்படையாக வைத்துத்தான் நான் பிற்காலத்தில் எனது அறிவியல் விஞ்ஞானி வாழ்க்கையில், அதாவது சயின்டிஸ்டாக நான் பிற்காலத்தில் மாறும்பொழுது நான் ஒரு சயின்டிஸ்டாக என்னை மாற்றச் செய்ததே இந்த பறவை பாடம் தான். அதை அடிப்படையாக கொண்டு தான் நான் நிறைய ஏவுகணைகளையும் விமானங்களையும் தயாரித்து விண்ணில் அனுப்பினேன். அதில் அமர்ந்து பறவை போல மேலேயும் பறந்தேன். இதையெல்லாம் நான் சாதிப்பதற்கு எனக்கு இந்த பறவை பாடம் தான் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்தது என்று அவர் கூறுகிறார். அடுத்தது லெசனில் स्कूली शिक्षा पूर्ण करके मैंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से एरोनॉटिकल इंजीनियरिंग की डिग्री प्राप्त की.
பள்ளி படிப்பை முடித்த பிறகு நான் சென்னையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் சேர்ந்து ஏரோநாட்டிக்கல் பாடப்பிரிவில் படித்தேன். அதில் தேர்ச்சி அடைந்த பிறகு இஸ்ரோ, அதாவது இஸ்ரோ என்பது இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய பெயர், அங்கு சேர்ந்து ராக்கெட் என்ஜினியரிங் பாடம் படித்தேன். பிறகு அங்கேயே நான் என்னுடைய வேலையையும் ஆரம்பித்தேன். அங்கேயே சேர்ந்து எனக்கு வேலையும் கிடைத்தது. அங்கிருந்து தான் என்னுடைய கேரியர் ஆரம்பித்தது. मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा. அங்கு சேர்ந்த பிறகுதான் பல ராக்கெட்டுகளை நான் உருவாக்கி விண்ணில் அனுப்பினேன். பல செயற்கைக்கோள்களையும் அனுப்பினேன். உடல் ஊனமுற்ற மாணவர்களுக்காக நிறைய உபகரணங்களை எல்லாம் நாம் தயாரித்து கொடுத்ததும் அங்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा दिया कि उनके कारण ही मैं आज बुलंदियों को छू रहा. எனது ஆசிரியர் வகுப்பறையில் அந்த பறவை பாடத்தை பற்றி எனக்கு நடத்திய அந்த விதம்தான் நான் இன்று உலகத்தில் எண்ணப்படக்கூடிய அளவிற்கான ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக நான் இருக்க காரணமே அந்த பறவையிடம் எனது ஆசிரியர். அவர் மேலும் சொல்கிறார், நமது வாழ்க்கையில் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு 3 பேர் மிக மிக அவசியம். हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति ही होते हैं. நாம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த சிகரத்திற்கு செல்வதற்காக மிக உயர்ந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு மூவர் நமக்கு அடிப்படை தேவை. ஒன்று அம்மா, இன்னொன்று மாதா, அப்பா, பிதா, ஆசிரியர், குரு. மாதா, பிதா, குரு, இந்த மூவரும் தான் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் ஒழுக்க பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தும் நம்மை மேன்மையடைய செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்துகிறார்கள். हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति ही होते हैं. वे हैं माता, पिता और गुरु. ये तीनों ही இந்த மூவரும் தான் हमारे मन में நமது மனதில் சர்வோச்ச விசார் மிக உயர்ந்த ஒழுக்கமான எண்ணங்களையும் சரித்திரக்கா பீஜாரோபன் कर सकते हैं. வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடித்து அதன்படி நடப்பதற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் இந்த மூவரும் தான். ஆகையால் நாம் மாதா, பிதா, குரு ஆகியோர்களை எப்பொழுதும் மரியாதையோடும் அவர்களிடத்தில் பண்போடும் பணிவோடும் பேச வேண்டும், பழக வேண்டும். அடுத்து கடைசி பாராகிராஃபில் அவருக்கு இந்திய அரசாங்கம் என்னென்ன விருதுகளை கொடுத்தது, அவரது பாராட்டியது. அதாவது அறிவியல் துறையில், விஞ்ஞானத்துறையில் அவர் நாட்டுக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் அவருக்கு பல விருதுகளை கொடுத்து கௌரவித்தது. பிற்காலத்தில் இவர் இந்திய நாட்டிற்கு ஜனாதிபதியாகவும் வந்தார். அப்பொழுது அவர் எப்பொழுதும் போல மிகவும் எளிமையாகவே தான் அந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிகவும் எளிமையாக தான் இருந்தார். आज डॉक्टर अब्दुल कलाम की गणना विश्व के सर्वश्रेष्ठ विज्ञानिकों में की जाती है. இன்று டாக்டர் அப்துல் கலாம் உலகத்தில் போற்றப்படக்கூடிய விஞ்ஞானிகள் மிகவும் முக்கிய விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். भारत के उपग्रह संबंधी कार्यक्रमों में इनका महत्वपूर्ण योगदान रहा. உபகிரகனா வானவெளி ஆராய்ச்சியில் இவரது பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. இந்தியாவினுடைய வானவெளி ஆராய்ச்சியில் இவரது பங்களிப்பு அதிகமாக இருந்தது. भारत सरकार ने इनको पद्म भूषण, पद्म विभूषण और भारत रत्न जैसे सर्वोच्च राष्ट्रीय सम्मानों से विभूषित किया. இவ்வளவு நாட்டிற்காக பாடுபட்ட இந்த விஞ்ஞானியை இந்திய அரசாங்கமானது பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்தன் போன்ற உயரிய விருதுகள் கொடுத்து இவரை கௌரவித்தது. ये साधारण की घटना जीवन की दिशा को ही बदल देती है. ஒரு சாதாரண வகுப்பறையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியானது அவரது வாழ்க்கையில் அவரை அப்படியே மாற்றி போட்டது. அந்த அளவுக்கு அவர் உயர்வதற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு அடிப்படையாக இருக்கு. इसलिए तुम भी हर विषय का अध्ययन ध्यान से
கர்னா சாகியே சீக்கோ. இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மிகவும் கவனத்தோடும் மனதில் பதிய வைத்தும் அக்கறையோடும் அதை கவனித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாம் செயல்பட்டால் அப்துல் கலாமை போல நாமும் வாழ்க்கையில் உயரலாம் என்ற ஒரு விஷயத்தை இந்த பாடம் மூலமாக மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி இது போன்ற நல்ல நல்ல தலைவர்களை பற்றிய பாடத்துக்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் மனதில் அவர்களைப் போல் நீங்களும் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் இந்த பாடம் உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்துல் கலாம் பற்றிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.